நல்லா எழுதணும். எல்லாமே ஈஸியாக வந்துச்சு. நிறைய எழுதணும். படித்ததெல்லாம் ஈஸியாக வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. ஆமாம் ஆமாம். உள்ளே இருந்தால் புக்கில் இருந்தால் கேட்டாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. எழுதிட்டோம். ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க. எக்ஸாம் ஈஸி. என் பேர் நிவேதா. எக்ஸாம் ஈஸியாக இருந்தது. புக்கில் இருந்த கொஸ்டின் தான் வந்துச்சு. எப்படியே 80 அபோவ் வரோன்னு நம்புகிறோம். 80 அபோவ் 90 அபோவ். ஈஸியாக இருந்துச்சு. இருந்தாங்க. ரிலாக்ஸாக தான் இருந்தோம். அவங்கக்கிட்டேருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்களும் நிம்மதியாக இருந்தோம். இருந்தது. அவங்க அடிஷ்னல் சொன்னாங்க, அதையும் படித்தோம். அதுலேருந்து மோஸ்ட்டாக வரல, வந்ததுனாலும் எழுதியிருப்போம். அந்த அளவுக்கு படித்தோம். எங்கள் மிஸ்ஸால் தான் எல்லாமே. எங்கள் தமிழ் மிஸ்ஸால் தான். கண்மணி அம்மா ரொம்ப நன்றி. என் பேர் யாழினி. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் எங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்களுக்கு ரேணுகா அம்மா தான் எடுக்கிறாங்க. பேப்பர் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட 50 அபோவ் எடுக்கலாம். நல்லா படிக்கிற பசங்களும் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். நான் ரொம்பவே நல்லா எழுதினேன். எங்கள் ரேணுகா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு இருக்குது. இலக்கணம் எல்லாமே புக்குக்குள்ளே இருந்தால் கேட்டிருந்தாங்க. அவுட் ஆஃப் கொஸ்டினே இல்லைண்ணா. ஒன்வேர்டெல்லாம் ஈஸியாக தான் இருந்தது. எங்கள் ரேணுகா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. 11th அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தேங்க்யூம்மா. என் பேர் கலைச்செல்வி. இந்த வாட்டி பொது தேர்வு வந்து செம்ம ஈஸியாக வந்துச்சு. சென்டம் ட்ரை பண்ணலாம். எனக்கு எப்படியோ 80 அபோவ் வரும்னு நினைக்கிறேன். கட்டுரைலாம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே தெரிஞ்சதாக இருந்துச்சு. ஈஸியாக எழுதுவேன். எல்லாமே எங்கள் தமிழ் மிஸ் சொன்னது தான் வந்துச்சு. தேங்க்யூ மிஸ். அவங்களால தான் நான் இவ்வளோ மார்க் எடுக்குது. எனக்கு தமிழே வராது முதல்ல. எனக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமாகும். அவ்வளோவா படிக்க மாட்டேன் நான். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் அதிகமாக மார்க் எடுத்தேன் நான். நினச்சி கூட பார்க்கல. ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன டைம் தான் கொஞ்சம் பத்தலை. மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து கடைசி வரையும் எங்கள் கூட இருந்து எல்லாமே சொல்லி தந்து எல்லாமே இது பண்ணது. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்லா மார்க் எடுக்கலாம் எல்லாருமே. அது அந்த நெடுவி நல்லா பெருசாக இருந்தது இல்லை, அது எழுதுறதுக்காக கொஞ்சம் டைம் பத்தலை. மற்றபடி எதுவும் இல்லை. எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. கிராமர் இந்த வாட்டி ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக வரும்னு நினச்சேன், ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ. எக்ஸாம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு. படித்த கொஸ்டின் எல்லாமே தான் வந்தது. ஃப்ரீயாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக வந்தது. ஓகே, பரவாயில்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். அவங்க சொல்லி தந்தது தான் மட்டுமே வந்தது. எக்ஸாம்லாம் நல்லா தான் இருந்தது. பயந்துனே போனேன். ஆனால் பார்த்தா பாதி படிச்சு வந்து பாதி படிக்காமலாம் இருந்தது. அதெல்லாம் நல்லா தான் எழுதினோம். மார்க் ஏன்னா ஒரு 40னா 50 வரும். ஆல் பாஸ் பண்ணால் போதும். சென்டம் எடுத்துரும். தமிழ் தான் எழுதணும். நல்லா தான் எழுதணும். ஏதோ வந்ததே எழுதி விட்டோம். ஈஸியாக தான் வந்துச்சு. கலைஞர் கேள்வி எழுதணும். கிடைக்கும். கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும். என் பேர் சாம் நிஷா. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் ஸ்கூலில் படிக்கிறேன். எக்மாலில் படிக்கிறேன். நான் வந்து கொடூரமாக படித்தேண்ணா. நிஜமாக சொல்கிறேன், கொடூரமாக படித்தேன். நான் ஃபுல்லாக பேண்டா பையில் தான். நாங்கள் எல்லாம் எக்ஸாம் பையில் 10th பையில் தான் ஃபுல்லாக. என்னடா சிரிக்கிறாரு? கொடூரமாக படித்தேனே. ஆனால் என்னன்னு தெரியல, கொடூரமாக எழுதியிருக்கேன். கஷ்டம் தானா? அதெல்லாம் கஷ்டம். எல்லாமே கஷ்டம் தானா? எக்ஸாம் பேப்பரே கஷ்டம் தானா? இவங்களாம் படிக்கவே இல்லை. ஆமாண்ணா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுண்ணா. இவங்களாம் பாருங்க, ஒன்றும் கேட்டதுண்ணா ஃபுல்லாக. இவங்களாம் கேட்குறான், என்கிட்டே கேட்குறானுங்கண்ணா.
நான் இவர் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை நான் இவர் ஒன்பாடி வரைக்கும் கேட்டு இவர் தானே எங்கள் கிளாஸ் சென்டம். ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சுண்ணா, தப்பாக தான் இருந்துச்சுண்ணா பேப்பரு. ஆனால் அந்த மாரிலாம் இந்த வேறு இல்லை, ஏன்னா ஃபெயில் எல்லாருமே. ஆமாம், டப்பு பேப்பரு. பேப்பர் ஈஸியாக இருந்தது, 80 மேலே வருவோம்னாங்க நினைக்கிறேன். நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க எங்களுக்கு. இவங்க பேசுவாங்க நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க, நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்காக 80 above ஆகும், ஈஸி தான் பேப்பர். அதே மாதிரி தான் தமிழ் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் வாங்க நீங்கள் சொல்லுங்கள். பேப்பர் செம்ம ஈஸிண்ணா, கன்ஃபார்ம் செம்ம மார்க் வந்துடும். செம்மையாக எழுதியிருக்கேன். சென்டம் எடுக்கலாம், படித்தவங்க எடுக்கலாம். படித்தோம் நாங்கள் மேலே புக்கின்லாம் படிக்கல. புக்கின் ஒரு 2-3 கேட்டிருந்தாங்க. புக்கின் படித்து எழுதினா மார்க் எடுத்துடலாண்ணா. தெரிலண்ணா. செம்ம ஈஸியாக இருந்துச்சு, படித்ததெல்லாம் வந்துச்சுண்ணா. பண்ணாங்க. அந்த சப்போர்ட்னால தான் நாங்கள் படித்து இப்போது 80+ வரும் மார்க்லாம். எங்கள் செல்ல மிஸ்ஸால் தான் நாங்கள் இவ்வளோ படிச்சுக்கிறோம். மிஸ்ஸால தான் அவங்க சொன்னது எல்லாமே அப்படியே வந்துச்சுண்ணா. அவங்க சொல்லாத எதுவுமே அது சொன்னது தான் வந்துச்சு ஃபுல்லாக. எக்ஸாம் நல்லா தான் ஈஸியாக தான் இருந்துச்சு. எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, டஃப்னு சொல்ல முடியாது. ஆவரேஜ் பீப்புள் எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது. ஆனால் எங்கள் மிஸ்ஸு சொல்லி கொடுத்தா ரொம்ப எங்கள் ஸ்டெல்லா மிஸ் சொல்லி கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் அது படித்ததுனால இப்போ ஒரு 60-70 எடுக்கிற மாதிரி வந்துட்டோம். அதனால் எங்கள் ஸ்டெல்லா மிஸ் தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நாளைக்குள்ளே எக்ஸாமுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா, முதல்ல டிவி ஃபோனையும் பார்க்காம இருக்கணும், அப்போ தான் ப்ரிப்பேர் ஆக முடியும். என்னன்னா தயவு செய்து இன்ஸ்டாகிராமில் மட்டும் இருக்காதீங்க, ரீல்ஸ் பார்த்து நிற்பீங்க. தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸுலாம் இல்லை, இதோ இவ தான் என் ஃப்ரெண்டு. சொல்லு. அவங்கள இது வரைக்கும் நம்பவே கூடாது. அவங்க நல்லா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருவாங்க எங்களை விட்டு, அதனால் அவங்க நம்பவே கூடாது. நம்ம படித்து நம்ம தான் இது பண்ணணும். அதனால் பேப்பர் செம்ம ஈஸி. எங்கள் மிஸ்ஸு சொல்ல மாதிரி தான் எல்லாமே வந்துச்சு, எங்கள் ஸ்டெல்லா மிஸ் சொல்ல மாதிரி தான் எல்லாம் வந்துச்சு. அதனால் 60 above எடுத்துடலாம். பேப்பர் செம்ம ஈஸியாக இருந்துச்சு. சென்டம் எப்படி சொல்ல முடியாது, எடுக்கலாம், மார்க் எடுக்கலாம். கேள்வி. என் பேர் இஷாந்த். பரவாயில்ல, ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் எழுத தான் எனக்கு டைம் பத்தலை, இல்லாட்டி 100 மார்க்குக்கு எழுதியிருப்பேன். அது என்னோட இதுதான், நான் ஸ்லோவாக எழுதிட்டேன். ரொம்ப ஒரு டீட்டெயிலே ரொம்ப நேரம் எழுதிட்டு இருந்தேன், இல்லாட்டி எழுதியிருக்கலாம். எல்லாமே படித்ததுலேருந்து தான் கேட்டாங்க, புக் பேக் தான் கேட்டாங்க. அதனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. புக்கின்லாம் அவ்வளோ கேட்கல, இந்த நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்னோடலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. யாருக்காவது தேங்க்ஸ்னால் ஸ்டெல்லா மிஸ்க்காக தேங்க்ஸ் சொல்லுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாமே அனுப்பி விட்டானுங்க, நல்லா இருக்கும். இந்த எக்ஸாம் டைமில் ஐபிஎல் பார்க்காம உட்காந்து படிக்கலான்னு சொல்லுவேன். வேறு இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டே சாப்பிட்றானுங்க, ஏன்னு தெரியல.